இலங்கையில் பலாக்காய் சீசனாக இருப்பதனால் பலாக்காய் சிப்ஸ் செய்ய போகின்றோம். இதற்கு முன்னர் பலாக்காய் சிப்ஸ் சாப்பிடவில்லை. இப்பொழுது நாங்கள் செய்து சாப்பிடப் போகின்றோம். இதற்கு முற்றிய காய் வடிவிலான பலாக்காய் தேவை. இந்த காய் வடிவிலான பலாக்காயை எடுத்து சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருப்பது பலாக்காயை விதை வேறையாகவும் சதை வேறையாகவும் எடுத்துக்கொள்கின்றோம். எல்லா பலாக்காயினதும் விதைகளை வேறாக்கி எடுத்துவிட்டோம். இப்பொழுது நாங்கள் வேறாக்கிய பலாக்காயை சிறு துண்டுகளாக சிப்ஸ் வடிவில் வெட்டுகின்றோம். பலாக்காயை பொறுத்தவரையில் அது ஒரு பருவகால உணவாகும். பலாக்காயில் அதிகளவான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றது. இது அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு உணவாக காணப்படுகின்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணும் உணவாக அந்த பலாக்காய் பலாப்பழம் காணப்படுகின்றது. அனைத்து பலாக்காயையும் நாங்கள் சிப்ஸ் வடிவில் வேகமாக வெட்டி எடுத்து விட்டோம். வெட்டிய பலாக்காய்களுக்கு மஞ்சள் மற்றும் உப்பு சேர்த்து பிரட்டப் போகின்றோம். நன்றாக பிரட்டிய பின்னர் இதனை எண்ணெயில் இட்டு பொரித்தெடுக்கப் போகின்றோம். இதனை பொரித்தெடுப்பதற்கு நாங்கள் மண்ணெண்ணெய் அடுப்பை எடுத்திருக்கின்றோம். இப்பொழுது அடுப்பு ரெடியாகின்றது. ஒரு தாச்சியில் எண்ணெயை இட்டு எண்ணெய் சூடாகியதும் நாங்கள் பலாக்காய் துண்டுகளை போடப் போகின்றோம். இப்பொழுது எண்ணெய் சூடாகிவிட்டது. பலாக்காய் துண்டுகளை போடுகின்றோம். பலாக்காய் பொரிந்து சிப்ஸாக மாறுகிறது. நன்றாக பொரிந்த பின்னர் அதனை வேறொரு பாத்திரத்தில் இறக்குகின்றோம். பாத்திரத்தில் வெள்ளை தாள் ஒன்று இட்டிருக்கின்றோம். அது எண்ணெயை வடித்தெடுப்பதற்காக. இப்படி ஒவ்வொரு தடவையும் போட்டு பொறுமையாக பொரித்தெடுக்க வேண்டும். பலாக்காய் பொரிவதற்கு சற்று நேரம் எடுக்கும். இதனை நாங்கள் பொரித்தெடுப்பதற்கு 1 மணித்தியாலம் தாண்டிவிட்டது. நன்றாக பொரிந்து பொன்னிறமாகிய பின்னர் தான் இறக்க வேண்டும். அப்போதுதான் சிப்ஸ் நன்றாக மொறுமொறுப்பாக சுவையாக இருக்கும்.
வெட்டி எடுத்த அனைத்து பலாக்காய்களையும் நாங்கள் இப்பொழுது பொரித்தெடுத்து விட்டோம். இதற்கு முன்னர் நாங்கள் பலாக்காய் சிப்ஸ் சாப்பிட்டதே இல்லை. இது முதலாக நாங்கள் பலாக்காய் சிப்ஸ் சாப்பிடுகின்றோம். இந்த பலாக்காய் சிப்ஸ் ஆனது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருந்தது. நாங்கள் நினைத்ததை விட ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எங்களோட பிள்ளை மிகவும் விரும்பி சாப்பிட்டார் இந்த பலாக்காய் சிப்ஸை. அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இது போன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கும் செய்து கொடுங்க, அவர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம்.